ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற விட்டுட்டு கடாய் அடுப்பில் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கிடலாம். கடுகு போட்டுக்கிடலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிடலாம். உருளைக்கிழங்கு முதல்ல கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கு, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு தேவைக்கு மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், பூண்டு 6-7 பல்லு எடுத்துருக்கேன். கருவேப்பிலை இன்னைக்கு எடுத்துக்கோங்க. மிக்சியில் மல்லி விதெல்லாம் அரைச்சேன் பார்த்தீங்களா, அதோட 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். காரம் அதே மாதிரி காரம் உங்களுக்கு தேவைக்கு கூடவே குறைய பார்த்து போட்டுக்கோங்க. ரிட்டர்ன் பார்க்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம், நல்லாயிருக்கும். விட்டுட்டு கருவேப்பிலை 2 இதுக்கு போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எது இருக்குன்னு சொல்லுங்கள்.